பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். வெண்கல வில்லும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, கைகளை பழக்குவிக்கிறார் என்கிற தலைப்பை நான் இந்த நாளின் தியானத்திற்கு கொடுக்க விரும்புகிறேன். நாம் தொடர்ச்சியாக கடந்த சில வாரங்களாகவே இந்த 18வது சங்கீதத்தை தியானிக்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்து வருகிறார். அன்பானவர்களே, இந்த 18வது சங்கீதமும் 2 சாமுவேலின் புஸ்தகம் 22வது அதிகாரமும் ஒன்று போலவே இருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்க முடியும். நாம் வாசித்த இந்த 34வது வசனத்திலே வெண்கல வில், புயங்கள், யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் போன்ற வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை கவனியுங்கள். அன்பானவர்களே, வெண்கலத்தால் ஆன ஒரு பொருளை நம்முடைய கைகளால் வளைப்பது என்பது மிக மிக கடினமானது. ஆனால் இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படி சொல்லுகிறார், வெண்கலத்தால் ஆகிய வில்லை கூட நான் என் புயங்களால் வளைக்கும்படிக்கு தேவனாகிய கர்த்தர் என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே 144ஆம் சங்கீதம் 1 வசனத்தையும் நான் வாசிக்க விரும்புகிறேன். என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று தாவீது அந்த சங்கீதத்திலே சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பானவர்களே, தேவன் தாவீதை எப்படி பழக்குவித்திருக்கிறார் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார். அதனால் தான் கோலியாத்தை தாவீதால் வீழ்த்த முடிந்தது. பெலிஸ்தர் இஸ்ரவேலருக்கு முன்பாக யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றபோது அந்த யுத்த களத்திற்கு தாவீது சென்றார். கோலியாத்துக்கு முன் எதிர்த்து நிற்கிறதற்கு இஸ்ரவேலிலே இருந்த யுத்த வீரர்கள் பயப்பட்ட போது தாவீது தைரியமாக அந்த கோலியாத்தை எதிர்கொண்டு, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி அந்த கோலியாத்தை வீழ்த்தும்படி தேவன் தாவீதை பயன்படுத்தினார் அல்லவா? அன்பரே, நம்மையும் தாவீதை போலவே தேவன் பழக்குவிக்க விரும்புகிறார். நாம் அவருக்கு நம்மை அர்ப்பணித்தால் சத்துருவை வீழ்த்தும்படி தேவன் நம்மையும் பயன்படுத்துவார். அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் நீர் யுத்தத்திற்கு பழக்குவிக்கிற தேவன் என்பதை தியானித்தோமே. எங்களை முழுவதுமாய் உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் எங்களை பயன்படுத்துவீராக. சத்ருவினுடைய கிரியைகளை மேற்கொள்ளுகிறதற்கு ஏதுவாக தேவன் எங்களை பழக்குவிக்கும்படியாய் உம்முடைய கிருபையுள்ள கரங்களிலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.